ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் தம் பிரியாணி எப்படி பர்ஃபெக்டா உதிரி உதிரியா நல்லா டேஸ்டா பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ முழுக்க சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. பிரியாணி பண்றதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் பிரியாணி அடி பிடிக்காம நல்லா டேஸ்டா வரும். இதுல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமா பிரியாணி இலை இதையும் சேர்த்துட்டு வாசனை எண்ணெயில பரவுற அளவுக்கு நம்ம பொரிய விட்டுக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எப்போதும் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்டா வரணும்னா நம்ம சரியான அளவுல வெங்காயம், தக்காளி, மசாலா இதெல்லாம் சேர்த்தாதாங்க நல்லா வரும். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுக்க போறேன். அதனால 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். நீங்க 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெயில இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்மளுடைய மட்டன் பிரியாணி ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே நல்லா டேஸ்டியாக உப்பு உரப்பா வரணுங்கிறதுக்காக நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா, ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 இலை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மல்லி இலையும் ஒரு 4 இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி தோலை உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம ஒரு கோர்ஸ் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு 2 பச்சை மிளகாவை லைட்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம், இந்த பச்சை மிளகா இது எல்லாமே நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு இப்ப நம்ம வதக்கிக்கலாம். அது கூட நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பேஸ்ட் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துட்டு அதை நல்லா வெந்நீரில் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். எப்போதும் நம்மளோட பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு மட்டன் எடுக்கணுங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதனால 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா மட்டனை இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட போட்டுக்கலாம். இன்னும் சுவை அதிகமாவே இருக்கும். மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகணும்னா நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமா அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிடணுங்க. இப்படி பண்ணோம்னா மட்டன் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதை நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா மசாலா, அதோட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு இந்த மட்டன் பீசஸை வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாங்க. மட்டனை ஒரு 5 விசிலுக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். நம்ம ஏற்கனவே பிரியாணி மசாலா வீட்டில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா எப்படி பண்ணுங்கிற லிங்கை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எப்போதும் பிரியாணிக்கு மல்லி இலையை விட புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வாசனை நல்லா இருக்கும். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ரைப்பானதாக பார்த்து இதில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் ரைப்பான தக்காளியாக சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால 4
பெரிய தக்காளி இதில் சேர்க்குறேன். இதை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியான தயிரா க்ரீமியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துட்டு அதை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. இது கூட 1 கப் அளவுக்கு, அதாவது நம்ம அரிசி எடுக்கிறோம் இல்லையா, அதில் 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அந்த மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதை குக்கரில் கூட செஞ்சுக்கலாங்க, உங்கள் இஷ்டம்தான். நம்ம இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு திருப்பியும் அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே அரிசியை ஊற வச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. நம்ம மட்டன் நல்லா குக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பச்சை வாசனையும் இல்லாமல் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து மசாலாவோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி காட்டும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். இந்த நேரத்தில் நம்ம அரிசியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரைஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த நேரத்தில் சேர்த்துடணும். உப்பு நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில் சால்ட் நல்லா இருக்கான்னு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நம்மளோட ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாகவும் வரும், நீளமாகவும் வரும். அப்போ பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. நம்ம எதுக்காக இந்த மாதிரி அரிசியை 50% வேக வச்சு அதுக்கப்புறமா வடித்து பிரியாணியில் சேர்க்குறோன்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட்னால சில நேரங்களில் ஒன்றா நம்ம அரிசியை போட்டு பிரியாணியை வேக வைக்கும்போது குழையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி 50% குக்கான ரைஸ் எடுத்து நம்ம மசாலாவில் சேர்த்து தம் பண்ணும்போது அது குழையாதுங்க, பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி நல்லா 50% வெந்துருச்சு. அதனால நம்ம இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அப்புறமா அந்த மசாலா, மட்டன் மசாலா இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நம்ம சாதம் வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நம்ம பிரியாணி தம் ஆகி வரும்போது குழஞ்சி போயிடும். அதனால் பாதி குக் பண்ண சாதத்தை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் 2 ட்ராப் அளவுக்கு கேவ்ரா வாட்டரும் நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் தூவி விட்டுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதத்தை உடச்சிடாம மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணி தம் ஆகி வரும்போது சாதத்தில் கொஞ்சம் உப்பு கம்மியாக தோணும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி நல்லா அந்த மசாலாவில் நனைஞ்சு இருக்குது. ரொம்ப தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுன்னா வர வரன்னு இருக்குங்க. அதனால் கரெக்டான அளவுக்கு தண்ணி இருக்கான்னு பாருங்க. அந்த சாதம் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நம்ம சாதம் வடித்தோம் இல்லையா தண்ணி, அதை தான் மேலாப்பில் லைட்டாக தெளித்து விடணுங்க. நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம சாதம் வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வேணும்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். மூடி போடுறதுக்கு நீங்கள் வேணும்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அந்த மூடியில் நல்லா சீல் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு அந்த சில்வர் ஃபாயில் எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம பிரியாணி பாட்டை நம்ம நல்லா சீல் பண்ணிட்டோங்க. நம்ம இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பிரியாணியை தம் பண்ணிக்கலாம். அதிகமாக ஃப்ளேமை வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தம் பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நடுவில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மட்டும் திறந்து பாருங்க. தண்ணி சுத்தமாக இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்தோம்ல சாதம், அந்த தண்ணியை லைட்டாக தெளிச்சுக்கோங்க. திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு அது தேவைப்படலைங்க. கரெக்டாக குக் ஆகி வந்துருச்சு. இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு தோசை தவா எடுத்துட்டு அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாட்டை வச்சு திருப்பியும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காம திருப்பியும் ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுங்க. அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா கம கமனு வாசனையோட உதிரி உதிரியாக நம்மளோட மட்டன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பொருத்தமான சைட் டிஷ்னா நம்மளோட மட்டன் தால்ச்சா தான். நான் ஏற்கனவே மட்டன் தால்ச்சா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதுவும் பாருங்கள். இந்த பிரியாணி கூட பெஸ்ட் காம்பினேஷனான மட்டன் தால்ச்சா ப்ளஸ் ரைத்தா வச்சு நல்லா சாப்பிடுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.